ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் குவலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுரவாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தபசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதுநிலை யோகி பாடத்திட்டத்தில் தத்துவ விளக்கம் பார்த்துன்னு வரோம். தத்துவ விளக்கத்தில் அறிமுக வகுப்பு பார்த்துட்டு இப்போ 2வது வகுப்பு. அடுத்த வாரம் உங்களுக்கு வகுப்பு சாயங்காலம் 7 to 8 ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஒரு வாரம் மட்டும் 7 to 8 வகுப்பு. நான் அதுக்கான இன்வைட்டை அனுப்புகிறேன் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்போ இந்த தத்துவ விளக்கத்தில் இந்த பிரபஞ்சமே ஒரு ஆற்றல் மையம்தான். பிரபஞ்சத்தில் முழுசாக என்ன நிறைந்திருக்குதுன்னா ஆற்றல் தான். ஆற்றல் என்பது சக்தி. இந்த சக்தியை விஞ்ஞானம் பல வகையில் பிரிக்குது. ஆனால் மெய்ஞானம் 2 வகையில் பிரிக்குது. ஒன்று ஜடசக்தி, ஒன்று பரசக்தி. இந்த ஜடசக்திக்கும் பரசக்திக்கும் குருதேவர் கொடுத்துக்கிற ஒரு டெஃபினிஷன், அது எத்தனை பேர் தத்துவ விளக்கத்தில் படிச்சிங்கன்னு தெரியல. யாராவது படிச்சிங்களா? ஜடசக்தினா என்ன அப்படின்ட்டு. இந்த செஷன் ரெக்கார்ட் ஆகுதா? சரி, ஓகே. ஜடசக்தினா என்ன அப்படின்றத ஒரு வரியிலையும், பரசக்தினா என்னன்றத ஒரு வரியிலையும் அழகாக கொடுத்துருப்பார். யாராவது படிச்சிங்களா? படித்த மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கா? ஜட சக்தினா அந்த நம்ம கற்கின்ற கலை, நம்ம தொழில் செய்யறதுக்கான கல்விகள் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. பரசக்தினா ஆன்மா, ஞானம், ஞான கல்வி, அந்த மாதிரி ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க. சரி, அது ஒரே ஒரு வரியில் அழகாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார். உடம்பில் நிறைந்துள்ள சக்தி ஜடசக்தி. மனித உடம்பில் நிறைந்துள்ள சக்தி ஜடசக்தி, மனித உடம்பில் மறைந்துள்ள சக்தி பரசக்தி. அதாவது இந்த ஜடசக்தி பரசக்தி 2 மாலை தான் இந்த உடம்பு ஆக்கப்பட்டு இருக்குது. ஆனால் எதால் நிறைஞ்சிருக்குதுன்னா ஜடசக்தியால் நிறைஞ்சிருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. கையை அசைக்கிறோம், இது இயக்க ஆற்றல். உடம்புல ஒரு வெப்பம் இருக்குது, அது ஒரு வகையான ஆற்றல். ஆனால் மறைந்திருக்கிறது சூட்சும சக்தி பரசக்தி. இந்த மறைந்திருக்கிற சக்தியை நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியல. நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த சூட்சும சக்தி பரசக்தியை வெளிக்கொண்டு வர்றது தான் யோகம். அதை விளக்குறது தான் இந்த தத்துவ விளக்கம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கினா இந்த பூமிக்கு பல வகையிலேருந்து ஆற்றல் வருது. இந்த பிரபஞ்சத்திலேருந்து இயற்கையிலேருந்து வர ஆற்றல்களை அங்கங்கே சில ஆற்றல் மையம் வச்சு அதை வேற ஒரு ஆற்றலாக நம்ம மாற்றிக்கிறோம். உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து ஒளி வருது, வெப்பம் வருது, 2மே வருது. சூரியனில் என்ன நடக்குது? 2 அணு சேருது. எந்த 2 அணு சேருது? ஹைட்ரஜன் அணுக்கள். ஒரு 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேரும்போது அங்கே ஹீலியம் உருவாகுது. அது உருவாகும் போது சிதறுகின்ற ஆற்றல் நமக்கு ஒளியாக வெப்பமாக வருது. சரி, எவ்வளோ தான் அதில் ஹைட்ரஜன் இருக்குதுன்னா அது எவ்வளோ தூரம் இருக்குதுப்பான்னு சொல்கிறாங்க விஞ்ஞானம். எப்போ தான் அது தீரும்னா இன்னும் அது எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் இருக்குது. அவ்வளோ ஆண்டுகளுக்கு சூரியன்லேருந்து வெப்பமும் ஒளியும் வந்துன்னே இருக்கும். சரி, அப்படி சூரியன்லேருந்து வர வெப்பத்தையும் ஒளியும் நாம் என்ன பண்ணுறோம்? சூரியன்லேருந்து வர ஒளியை எடுத்துன்னு போய் அங்கங்கே சோலார் பேனல் வச்சு மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. சோலார் பேனல் இன்றைக்கி நம்ம வைக்கிறோம்ல, அதெல்லாம் சூரியன்லேருந்து வர ஒளி வச்சு மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. அதேமாரி ஒளியோட வெப்பமும் வருது. அந்த வெப்பத்தை என்ன பண்ணுறோம்? அந்த வெப்பத்தை நல்லா நீராவியாக்கி அந்த ஆவியை டர்பைன்களில் செலுத்தி, டர்பைன்களில் ஜென்ரேட்டர்களை செலுத்தி, அந்த ஜென்ரேட்டரில் இருக்கிற காந்தம் மின்சாரத்தை தயார் பண்ணுது. சூரியனில் வர ஆற்றலை மனிதன் எப்படியெல்லாம் அதை நம்ம இன்னொரு ஆற்றலாக, மின்சார ஆற்றலாக மாற்றிக்கணும்னு சொல்லி அங்கங்கே ஆற்றல் மையங்கள் வச்சு அதை தயார் பண்ணிக்கிறாங்க. தாவரங்கள்லாம் சூரியனை எடுத்து தானே உணவு சமைச்சிக்குது. சூரியன்லேருந்து வர ஆற்றலை தானே அது உணவு சமைச்சிக்குது. மனிதனால் அப்படி சூரியன்லேருந்து வர ஆற்றலை தாவரங்கள் மாதிரி உணவு எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. சூரியன்லேருந்து வர ஆற்றல் நமக்கு என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, நம்ம தோலில் படுது. நம்ம தோலில் படும்பொழுது நமக்கு அது விட்டமின் டி ஒரு வகையான விட்டமின் நமக்கு கிடைக்குது.
நம்ம தோலில் இருக்கிற சில டீஹைட்ரேட் ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது. இவ்வளோ தான் சூரிய ஒளி வச்சு அதேமாதிரி நமக்கு வெப்பத்தை கொடுக்குது. ஆனால் தாவரங்கள் உணவை தானே சமைச்சிக்குது. இந்த சூரிய ஒளியிலிருந்து வர ஆற்றல் பூமியில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாகப்படுதானா? இல்லை. சில நாடுகளில் சூரிய ஒளியே அதிகமாக படுறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மின்சாரத்தை எப்படி அவங்க தயார் பண்ணுறாங்கன்னா, வேறு எங்கெங்கெந்தெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எடுக்க முடியும், அவங்க என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு மத்தியில் ஒரு வெப்பம் இருக்குது பார். சரி, சூரியன்லேருந்து ஒரு வகையான ஒளி ஆற்றல் வருது, அதை தாண்டி பூமிக்கு மையத்தில் ஒரு வெப்பம் இருக்குது. அந்த வெப்பத்தின் மேலே இருக்கிற அந்த எரிமலை குழம்பு வெடித்து வர்றது, அந்த பூமியை கொஞ்சம் தோண்டி அங்கே இருக்கிற வெப்பத்தை வைத்து மின்சாரத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க பல நாடுகள். ஐஸ்லாண்டு போகிற நாடுகள்லாம் சூரிய ஒளி ரொம்ப கம்மி. அப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பத்தை வைத்து அவங்க மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. அந்த வெப்பத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்பம் சூரியன் தண்ணி கொதிக்க வைக்கும்போது ஒரு ஆவி வருது. அந்த ஆவியை டர்பைன்களில் செலுத்தி அதில் ஜென்ரேட்டரில் இணைச்சி அதில் மின்சாரத்தை தயார் பண்ணிக்கிறாங்க. கடல் அலைகள் அதிலிருந்து டர்பைன்களை இணைச்சி மின்சாரத்தை தயார் பண்ணுறாங்க. கடலில் எப்படி அலைகள் வருது? அந்த ஆற்றல் கடலில் அலைகள் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்குது? சூரியன்லேருந்து ஒளி வர்றதுக்கு 2 ஹைட்ரஜன் அணுக்கள் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஹீலியம் ஒன்றாகும்பொழுது அதிலிருந்து வர சிதறுகின்ற ஆற்றல் ஒளியாகவும் வெப்பமாகவும் இங்கே வருது. கடலில் அலைகள் எப்படி உருவாகுது? சமமாக இருக்கலாம் இல்லை நீரோட்டம், ஏன் வந்து அலைகள் உருவாகுது? காரணம் என்ன, யாராவது சொல்கிறீங்களா? ஸ்ரீ குருவேணமா ஐயா, இது கிராவிட்டி ஈர்ப்பு விசை காரணமாக சூரியனும் நிலா இதோட ஈர்ப்பு விசை, பூமி நிலா சூரியன் ஈர்ப்பு விசைனால வந்து அலைகள் வருது. ஈர்ப்பு விசை, அந்த ஈர்ப்பு விசை நிலவினோட ஈர்ப்பு விசை பூமியில் ஒரு தாக்கத்தை கொடுக்குது. சரி, அமாவாசை பௌர்ணமி இன்றைக்கெலாம் அலைகள் அதிகமாக இருக்குதுன்றாங்க. பூமி நிலவு அங்கே தானே இருக்குது. நிலவுக்கு தனியாக சுய ஒளி கிடையாது, பூமிக்கு தனியாக சுய ஒளி கிடையாது. சூரியன்லேருந்து வர ஒளியை எடுத்து அது பிரதிபலிக்குது நிலவு. முழுசாக சூரியனோட ஒளி முழுசாக நிலவில் படும்போது நமக்கு பௌர்ணமியாக தெரியுது. ஆனால் அந்த வெப்பம் அந்த சூரியன் நிலா அங்கே தானே இருக்குது. ஆனால் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அலைகள் ஏன் அதிகமாக வருது அப்படின்னு சார் சொன்ன மாதிரி எல்லாம் சூரியனிடம் இருந்த கிராவிட்டி, நிலவில் இருந்த ஈர்ப்பு விசை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அலைகள் அதிகமாகுது. அப்போ இந்த ஈர்ப்பு விசை காரணமாக நமக்கு அலைகள் வருது. இந்த அலைகளை வைத்து மின்சாரம் எப்படி தயார் பண்ணுறது? அப்புறம் ஓடுகின்ற ஆறு, இந்த டேம்லலாம் தண்ணியை ஓட வச்சு அங்கேருந்து டர்பைன்களை இணைத்து எப்படிலாம் நம்ம இங்கே இருக்கிற ஆற்றலை நம்ம தயார் பண்ணிக்கலாம். விஞ்ஞான அறிவு யோசிக்குது. இந்த ஆற்றல் மையங்கள் வைத்து எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். பூமிக்கு அடியில் கரி இருக்குது. அந்த கரியை வச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய நெய்வேலியிலலாம் நிலக்கரியை வைத்து தான் மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. எப்படி பூமிக்கு அடியில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலக்கரி எப்படி உருவாச்சு? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காடுகள், சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் அழிஞ்சு வெள்ளச்சரிவு ஏற்பட்டு பூமிக்கு அடியில் அது போய் இந்த தாவரங்கள்லாம் மக்கி சூரியனோட ஒளியும் பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பமும் சேர்ந்து பல லட்சம் ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து அது வினைப்படும் போது அது ஒரு நிலக்கரியாக மாறுது. அந்த நிலக்கரியிலே 4 வகையான நிலக்கரி நம்மக்கிட்ட இருக்கிறது. நம்ம லிக்னைட்டில் இருக்கிறது பழுப்பு நிலக்கரி, அது 4வது இதுதான். அந்த முதல் இது வந்து ரொம்ப கருகிய இது, அது நம்ம நாட்டில் கிடையாது. அப்போ இந்த நிலக்கரிகளை வந்து நொறுக்கி அதை ஒரு பாய்லரில் போட்டு அதுலேருந்து ஆவி வர வச்சு அதுலேருந்து மின்சாரம் தயார் பண்ணுறோம். எப்படிலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை எடுத்து நம்ம இங்கே ஆற்றலாக மாற்ற முடியும்னு விஞ்ஞானம் யோசிச்சுட்டே இருக்குது. இந்த ஆற்றல் மையங்கள் அங்கங்கே ஆற்றல் மையம். சூரியனில் வந்து அணு சேரும்போது ஆற்றல் வருது. அணுவில் போய் கையை வச்சா அபாரமான ஆற்றல் வரும். நம்ம போய் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே அணுக்களின் கூட்டு தான். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒரு அணுவை சேர்க்கும் பொழுதோ உடைக்கும் பொழுதோ அதிலிருந்து சிதறுகின்ற ஆற்றலை எடுத்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பூமியில் கிடையாது. இப்போ அணு மின் நிலையத்திலலாம் என்ன பண்ணுறாங்க, அணுவை உடைக்கிறாங்க. யுரேனியம் என்ற அணுவை நியூட்ரான்கள் மூலயமா உடைச்சி அதிலிருந்து வர ஆற்றல்களை ஆவியாக்கி அந்த ஆற்றல்களில் வந்து டர்பைன்கள் மூலயமாக ஜென்ரேட்டர் மூலமாக மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு அணுவை வந்து உடைக்கும் பொழுது அதிலிருந்து ஆற்றல்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கட்டுப்படுத்தாதல்னா அது பல தீங்குகளை விளைவிச்சிடும். ஆனால் சூரியனில் இருக்கிற மாதிரி அணுக்களை சேர்த்து நம்ம ஆற்றலை கொண்டு வர முடியும்னா அந்த அளவுக்கு நமக்கு பூமியில் வெப்பம் இல்லை, அதை பண்ண முடியாது. விஞ்ஞானம் ஒன்று யோசிச்சுட்டே இருக்குது.
அப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அணுக்களின் கூட்டு தான். சரி, எல்லாமே அணுக்களின் கூட்டுனா ஒரு ஒரு பொருளும் மாறுபடுறதுக்கு எது காரணமாக இருக்குது? எல்லாமே அணுக்களின் கூட்டுனா எல்லா பொருளும் ஒரே மாரி இருந்துட்டு போகலாம்ல. ஏதோ கல்லோ பாறையோ இங்கே திரவு நிலையில் இருக்குது, வாயு நிலையில் இருக்குது, திடவு நிலையில் இருக்குது. எவ்வளோ வித்தியாசங்கள், மனிதர்களுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசங்கள். காரணம் அணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகும். இந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கைப்படி பொருட்களுடைய மாற்றம் இருக்குது. இந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கைப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் 108 எலமெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இதை நம்ம கெமிஸ்ட்ரியில் அந்த டேபிளில் பார்க்குறோம் பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு 118 எலமெண்ட்ஸ், இதில் ஒரு 90-92 எலமெண்ட்ஸ் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது, மீதியெல்லாம் செயற்கையாக இவங்களே உருவாக்குனது. இந்த ஒரு எலமெண்ட்டு இப்போ ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, நிக்கல் இருக்குது, கார்பன் இருக்குது. இந்த ஒரு எலமெண்ட்ஸ்குள்ள வித்தியாசம் என்ன, எப்படி அது வேறுபடுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற புரோட்டான்களுடைய எண்ணிக்கை. எல்லாம் அணுக்களின் கூட்டாக இருந்தாலும் அந்த அணுக்களுக்குள்ளே இருக்கிற புரோட்டான் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கைப்படி இது ஒன்று மாறுபடுது. ஆனால் எல்லாமே அணுக்களின் கூட்டு தான் அப்படின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை நம்மளுடைய வைசேஷத்தில் மகாதரத்தில் சொன்னாங்களே, எவ்வளோ ஒரு ஆழ்ந்த அறிவு. அது பர அறிவு. இந்த ஜட அறிவெல்லாம் தாண்டி பர அறிவு. இந்த மாதிரி இந்த ஆற்றல் மையங்கள், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற ஆற்றல் மையங்கள் மாதிரி நம்ம மனித உடம்புலையும் ஆற்றல் மையங்கள் இருக்குது. அங்கங்கே ஆற்றல் மையங்கள் இருக்குது. அதை இப்போ ஒரு சூரிய ஒளி நேராக வருதுன்னா அந்த வெப்பத்தை வச்சு எல்லா இடத்துலையும் ஆற்றலை தயார் பண்ண முடியாது. கண்ணாடியை வைக்கிறாங்க, கண்ணாடியை வச்சு அந்த அந்த வெப்பத்தை எங்கே அதிகமாக குவிக்க முடியுமோ குவிக்கிறாங்க. சூரிய காந்தமும் சூழ்பஞ்சு போலவும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தவஞானி திருமூலர் சூரிய காந்தமும் சூழ்பஞ்சு போலவும், சூரிய காந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதி மாறு போல ஆரியன் தோற்றம் அற்ற மலர்களே. சூரிய காந்தம் பஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றா பக்கத்தில் வச்சுருந்தா பஞ்சு எரியுமானா எரியாது. எப்படி எரியும்? சூரியகாந்த கண்ணாடி தான், அது மேலே சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி பட்ட பிறகு தான் அந்த பஞ்சு எரியும். இந்த சூரிய காந்தத்தை மானுட வாழ்வுக்கும் பஞ்ச மாயமான இந்த வாழ்க்கைக்கும் ஒப்பிடுறார். இந்த மானுட வாழ்வு இந்த மாயை கிட்ட சிக்கிக்கின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்லோலப்படுது. குருன்ற அந்த ஒளி இந்த சூரிய காந்தத்தில் பட்டபோது அந்த பஞ்சு எரிவது போல நம்ம மாயா மலங்கள் எரிந்து, கர்ம பந்தங்கள் எரிந்து நம்ம முக்திக்கு வழிகாட்டுற எவ்வளோ பெரிய ஒரு ஆழ்ந்த அறிவு. விஞ்ஞானத்தோட மெய்ஞானத்தை கூட்டி போடக்கூடிய அந்த பாடல், இந்த வரிகளெல்லாம் திருமூலருடைய பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா என்ன ஒரு கூர்ந்த அறிவு. இந்த பிரபஞ்சத்தை பற்றி எவ்வளோ கூர்ந்து பார்த்து, இந்த பிரபஞ்சத்தோடு இந்த மானுட வாழ்வை கூர்ந்து பார்த்து அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 4 வரியில் கொடுக்குறாங்கன்னா, இந்திய நாட்டோட மெய்ஞானமும் தத்துவ ஞானங்களும் எங்கே, யாரால் போய் சிந்திக்க முடியும்? எவ்வளோ பெரிய ஒரு கூர்ந்த அறிவுன்னு ஒரு வழிகாட்டுதல் படியும். அந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு பாடத்திட்டத்தை நாம் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீ குருவேனமா எவ்வளோ கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். இது தத்துவ விளக்கம் நூல் உடம்பில் நிறைந்துள்ள சக்தி பரசக்தி, உடம்பில் மறைந்துள்ள சக்தி உடம்பில் நிறைந்துள்ள சக்தி ஜடசக்தி, உடம்பில் மறைந்துள்ள சக்தி பரசக்தி, சூட்சம சக்தி. அந்த சூட்சம சக்தியை முழுக்க பேசுகிற நூல் தான் தத்துவ விளக்கம். இவர் நம்ம எல்லாம் இந்த தத்துவ விளக்கத்துடைய ஆரம்பம் என்ன? எல்லாத்துக்கும் ஆரம்பம் நம்ம முதுகுத்தண்டு, இடைகளை, பிங்களை தான். எல்லா கலையும் இடை பிங்களை நடுநாடியோடு சொல்லா நாடியோடு சிரத்துடன் சேர்ந்ததால் நல்லோர் திருவடி நல்லி நிற்பாரே. இந்த நல்லோர் திருவடி சேர்ந்த பிறகுதான் இது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்னன்னு எல்லாம் பிரித்து அவர் காமிக்கிறார். ஒன்று அவனை சிறுக கொண்டு வந்து எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை உடம்புல இருக்கிற அந்த ஆற்றல் மையங்கள், உடம்புல இருக்கிற ஆற்றல் மையம் என்ன, அந்த உடம்புல இருக்கிற ஆற்றல் மையம், இந்த ஆற்றல் மையம் தான் ஆதார கமலம். அங்கே சேர்ற நரம்புகளுடைய தொகுப்பு. இது என்ன பண்ணுறோம்? ஆற்றல் மையம். அந்த ஆற்றல் மையங்களை எப்படி விஞ்ஞானத்தில் சூரிய ஒளியிலிருந்து வர வெப்பத்தையும் ஒளியும் எடுத்து ஒரு டிவைஸ் வச்சு அதை மின்சாரமாக தயார் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒரு எனர்ஜியாக மாற்றிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பத்தை வைத்து மின்சாரத்தை மாற்றிக்கிறாங்க, கடல் அலைகளில் வர மின்சாரத்தை மாற்றிக்கிறாங்க. ஒரு அணுவை உடைத்து அந்த அணுவில் இருக்கிற ஆற்றலை வைத்து வேற ஒரு ஆற்றலாக மாற்றிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆதார கமலங்கள் எல்லாம் அது என்ன, அது எனர்ஜி சென்டர். அங்கே இருக்கிற எனர்ஜியை நம்மளால் வெளியில் எடுக்க முடிஞ்சுது, அதை சரியாக நம்மளால் பயன்படுத்த முடிஞ்சதுன்னா மனிதன் அது மேலான நிலையை அடையிறான். இது நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறது தானே. நம்ம தடாகை பராட்டியார் அழகாக சொல்லுவாங்க அந்த ஆதார கம்பளங்கள் பற்றிலாம். எவ்வளோ பாடல்கள்.
மச்சேரி போனேண்டி மாடியிலே அந்த மாயத்தை சொல்லிட வார்த்தை இல்லை. நச்சு கழித்தவன் நாயகண்டி, அவன் நாடி உரைத்தது தெய்வீகண்டி. இந்த மச்சேரி போனேண்டி மாடியில் என்ன மாடி ஏறி எங்கே போனாங்க? ஆதார கமலங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், யாஞ்சம், எப்படி மேலே ஏறி போனாங்க? இது அங்கே தான் இருக்குது. எது மேலே ஏறி போச்சு? இவங்க உடம்புக்குள்ளே தானே இருக்குது. இவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறதுல இவங்க எப்படி மேலே ஏறி போக முடியும்? யார் மேலே ஏறி போனா? அப்படி மச்சேரி போனேண்டே மாடியிலே அந்த மாயத்தை சொல்லிட வார்த்தை இல்லை. எப்படி நான் சொல்லி விளக்குவேன்? தாய் தன் மலாளனோட ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமா? திருமூல சொல்றார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமா? அது எப்படி விளக்குறது? தேனினுடைய சுவையை நீ விளக்குனா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி விளக்க முடியும்? அதே மாதிரி மச்சேரி போனேண்டே மாடியிலே அந்த மாயத்தை சொல்லிட வார்த்தை இல்லை. என்ன இந்த ஆதார கமலங்களோட இயக்கம்? நச்சு கழித்தவன் நாயகண்டி. என்ன நச்சு? மனம், ஆணவம், கண்மம், மாயை, போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், இது எல்லாம் எங்கே போச்சு? என்ன மாதிரியான இயக்கம் என் உடம்புல நடந்தது? என்ன இயக்கத்தை நீங்கள் மாற்றி வச்சிங்க? எந்த ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றினீங்க? இந்த ஆற்றல் மாறி போய் எனக்குள்ள நச்சு கழித்தவன் நாயகண்டி, அவன் நாடி உரைத்தது தெய்வீகண்டி. அது தெய்வீகம். அங்கேருந்து வர வார்த்தைகள் ஒன்றும் அது தெய்வாம்சம். குருவின் சன்னதியில் சரணடைந்தால் சகல தோஷங்களும் அகன்று உண்மை நிலை பெற்றிருப்பதை உணர்வீர்கள். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பார்த்தோம்ல, யாரும் அவங்களுடைய கொள்கைகளில் இதில் மாறதே இல்லாமல் ஞானிகள் எங்கே அந்த உண்மை நிலை பெற்றிருக்கோம். அப்படி அந்த சன்னதியில் சரணடைந்தால் சகல தோஷங்களும் அகலும். அப்படி அவர் சொன்னதெல்லாம் தெய்வீகண்டி அப்படின்றாங்க. காரணம் என்ன? இந்த ஆதார கமலங்கள் 96 தத்துவங்களாக இயங்குது. என்ன அந்த எனர்ஜி சென்டர் என்ன? ஒன்றும் இது விஞ்ஞானம் இன்றைக்கி ஏற்றுக்குதானா? இந்த எனர்ஜி சென்டர்லாம் விஞ்ஞானம் ஏற்றுக்கிறது இல்லை. அது நம்மளுடைய யோகத்துறையிலையும் ஆயுர்வேதத்திலையும் இந்த ஆதார கமலங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் யோகத்துறையில் அந்த ஆதார கமலங்களை இயக்க வைக்கிறோம். அந்த இயக்கத்தை துரியப்படுத்தி அதனால் வருகின்ற ஆற்றலால் மனிதன் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அடையறான்னு பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம். அதை பழகும் பொழுது முட்டை முழுகினேன் மூச்சடக்கி 3 காலிலும் முன்னேறி நான் நடந்தேன், தொட்ட இடம் ஒரு மச்சாச்சி துணை நாயகன் கைவர வசமாச்சி. எல்லாம் பாருங்க, கடைசியாக எடுத்துன்னு போய் குருவில் தான் முடிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நானே பண்ணிக்க முடியாதா? இதுக்கெல்லாம் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குதா? புக்கு இருக்குதா? எங்கே ஏதாவது வீடியோ இருக்குதா? முடியாது. ஒரு துணையோட தான் போகணும். முட்டை முழுகினேன் மூச்சடக்கி 3 காலிலும் முன்னேறி நான் நடந்தேன், தொட்ட இடம் ஒரு மச்சாச்சி துணை நாயகன் கைவர வசமாச்சி. காரணம், இது உடம்பை பற்றிய அறிவு. உடம்பில் இருக்கிற ஜடத்தை பற்றிய அறிவு இல்லை, உடம்பில் மறைந்திருக்கும் சூட்சமத்தை பற்றிய அறிவு. இந்த சூட்சமத்தை நாமளே தெரிஞ்சிக்க முடியுமானா முடியாது. ஒரு குரு அருளோட, குரு அனுகிரகத்தோட, அவர் வழிகாட்டத்தோட அவர் கையை பிடிச்சினே போனோன்னா எங்கே கூட்டுன்னு போனோமோ அது வரைக்கும் கைவிடாமல் நம்மளை கூட்டுன்னு போய் எங்கே விடணுமோ அந்த மோட்சன்ற அந்த முற்றுப்புள்ளி, அந்த இறுதி புள்ளியில் கூட்டுன்னு போகிற வரைக்கும் அந்த குரு சிஷ்ய பந்தம் அதை தற்காத்து கொள்றதுக்கும் அதை காத்துக்கொள்றதுக்குடைய கடமை நம்பிக்கிட்டே இருக்குது. நம்பிடம்தான் அது இருக்குது. விட்டுட்டா நாம் அவ்வளோதான். காரணம் இந்த கலையினுடைய வலிமை, இதில் இருக்கிற ஆழமான தத்துவங்கள். அப்போ ஒரு ஆதார கமலமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை, இது என்ன தான் பண்ணுது? மூலாதாரன்றது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு நம்மளுக்கு 2 துவாரங்கள் மூக்கில், ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை. 2 பக்கம் நாசி காற்று ஏதாவது ஒரு பக்கம் நடக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் பக்கம் இன்னொரு பக்கம் நடக்குது, எப்பயாவது 2 பக்கம் நடக்குது. எப்படி நம்மளோட மனித உடம்பு இது அப்படியே நம்மளோட பூமிக்கு எப்படி 2 வகையில் நமக்கு ஒரு உஷ்ணம், பூமிக்கு ஒரு வெப்பம் எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது. பூமிக்கு குளிர்ச்சி எங்கேருந்து வருது? நிலவு. பூமி குளிமையாகுதுன்னா இரவு நேரில் குளிமையாகுது. அப்போது மனித உடம்புல 2 துவாரங்கள், மூக்கில் 2 நாசி இருக்குது. ஒன்று இடைகளை, ஒன்று பிங்களை. இடைகளை சந்திரகலை, பிங்களை சூரியகலை.
இந்த இடைகளையும் பிங்களையுமா சுவாசம் மாறி மாறி நடக்குது. இன்னைக்கு கூட விஞ்ஞானத்தில் இன்னைய வரைக்கும் இன்றைய தேதியில வர எதுக்கு நம்ம மூக்கில் 2 துவாரங்கள் இருக்குது, இந்த சுவாசம் ஏன் மாற்றி மாற்றி நடக்குது, விஞ்ஞானத்தில் இன்னும் அது தொட்டு கூட பார்க்கல. அது ஏதோ நடக்குது சுவாசம். ஆனால் இந்த குளிர்ச்சியும் இந்த உஷ்ணமும் மாற்றி 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 தானாக நடக்குது. இந்த இடைகளையும் பிங்களையும் நம்ம முதுகுத்தண்டில் போகிற இடைகளை பிங்களையோட தொடர்பு கொண்டு நடுநாடியோடும் தொடர்பு கொண்டு இருக்குதுன்றதை இன்னைக்கு விஞ்ஞானம் டச் பண்ணவே இல்லை. எல்லா கலையும் இடை பிங்களை நடுநாடி நோடி செல்லா நடுநாடி சிரத்துடன் சேர்ந்ததால் என்னைக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் பாடி வச்சிருக்கிறார். 30 30 செப்ப மதிலுடை கோயிலில் வாழ்பவர், செப்ப மதிலுடை கோயில் சிதைந்தப்பன் ஒப்ப அழகந்தர் ஓட்டெடுத்தாரே. தத்துவம் கேள் என் மகனே 96 தகைந்த உடல் தனிவர்ம முடிகளாகி மெத்தவிந்த மேவிதனில் ஆடுதப்பா மேவுகின்ற ஆதாரம் ஆறும் என்பான் ஒத்ததொரு புருவ நடு நான் நரம்பும் 4 நரம்பு ஒத்ததொரு புருவ நடு நான் நரம்பு சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி புருவமத்தியில் ஒத்ததொரு புருவனோடு நான் நரம்பும் 1 4 மறு 4 16 ஆகி 10 வித வாயு 10 நாடிக்குள்ளே பறந்திருக்கும் சூட்சமத்தை அறிந்து கொள்க. இந்த ஒரு பாடல் உடம்புக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த சூட்சமத்தை பற்றி பாடும் பாடல். எங்கே போய் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி சிந்திச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வலது கால் விரல்லேருந்து ஒரு நரம்பு, இடது கால்லேருந்து ஒரு நரம்பு, ரெண்டும் தொடை வழியாக இந்த இடுப்பு பகுதியில் இப்படி 2 ஒன்றா சேருது. உடம்புல எவ்வளோ நரம்புகள் இருந்தாலும் இந்த இடைகளை பிங்களை மனிதனுடைய நடமாட்டம், மனிதனோட சுவாசம், இந்த முக்கியமான விஷயத்துக்கு ரெண்டு இருக்குதுன்னா இந்த 2 தான் தொடர்ந்து போகுது. இந்த கட்டை விரலில் 2 கட்டை விரலில் ஆரம்பித்தது நம்ம மூளைக்கு போகிற வரைக்கும் இது 2 தான். இது போய் நம்ம இடுப்பு பகுதியில் சேர்ற இடம் மூலாதாரம். அது அந்த நர்வ் சென்டர், எனர்ஜி சென்டர், இது எங்கே இருக்குது? இடுப்பு பகுதியில் இருக்குது. அதை யார் சொல்லியிருக்கிறா? மூலாதாரம் இங்கே தான் இருக்குது. மூலாதாரத்தில் யார் இருக்கிறா? குண்டலி சக்தி இருக்குதுன்னு இது யார் சொல்லியிருக்கிறா? திருமூலர் சொல்லியிருக்கிறார். எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, உருவிடும் ஜோதியே உள்க வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. ஒரு வரியும் சிந்திக்கணும். எருவாய்க்கு 2 விரல் மேலே, கருவாய்க்கு 2 விரல் கீழே, உருவிடும் ஜோதி. அங்கே என்ன அது? உருவிடும் ஜோதியான குண்டலி சக்தியை உலக வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. கருவிடும் ஜோதி இந்த பிரபஞ்சத்தின் பிறப்பு இறப்பு ரகசியம் எல்லாற்றையும் உணரக்கூடிய ஆற்றல் அங்கே உறங்கி கிடக்குதுன்றார் திருமூலர். அப்போ மூலாதாரம் இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதி இந்த மூலாதாரத்தை 4 இதழ் கமலம் அப்படின்றோம். 4 வகையான வேலைகளை செய்து. சுவாதிஷ்டானம் அடுத்தது, அது 6 இதழ் கமலம். மணிப்பூரகம் 10 இதழ் கமலம். அநாதகம் 12 இதழ் கமலம். விசுத்தம் 16 இதழ் கமலம். ஆஞ்சை 32 இதழ் கமலம். எவ்வளோதாச்சா? இன்னும் 16 எதுனா புருவ மத்தியில் இருக்கிற 4 நரம்புகள், சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி. இந்த 4 நரம்புகள் ஒன்றாக சேரதே இல்லை, அது பிரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் இந்த 4 நரம்புகள் ஒன்றாக சேரும்போது அங்கே ஒரு அமிர்தகலை சுரக்கும். அந்த அமிர்தகலை மனிதனை இளமையோடும் மனிதனுக்கு பல ஆற்றல்களையும் பல சித்திகளை தருன்றாங்க. 6 தெருவில் அகப்பட சந்தியில் சாறு படவல 4 பனையுல. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவல 4 பனையுல. ஏற்றம் இறக்குதோர் ஏணியிட் டப்பனை 7 கடல் 7 கண்டேனே. 6 தெருவில்னா 6 ஆதார கமலங்களை சொல்கிறார் திருமூலர். 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு பனையுல 4 சாறு படுவல 4 பனையுல. 4 பனை என்ன? சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி. ஏறக்கரியதோர் ஏணியிட்டப்பணி, ஏறுவதற்கு அரியதான இந்த பிராணாயாமத்தை வைத்து, ஏறுவதற்கு அரிதான கிட்டாத, யாருக்கும் கிட்டவே கிட்டாத இந்த பிராணாயாமத்தை பழகி, என்னுடைய ஆதார கமலங்களுடைய நடுநாடியோடைய குண்டலி சக்தியின் எழுச்சியால் அது ஆதார கமலங்களில் நிறுத்தி இந்த 4 நரம்புகளை ஒன்று சேர்த்து அங்கே சுரக்கக்கூடிய அமிர்த கலைகளால் 7 கடல் 7 கண்டேனே. இது என்ன? 6 ஆதார கமலங்களோட 7வது ஒன்று இருக்குது. என்ன அது? யார் சொல்கிறீங்க? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. 7வது சகர்சதலம். அதையும் நான் போய் தொட்டுட்டேன்றார். அப்போ இது என்ன? இது 4 பனையுல சாறு. அதில் என்ன வர சாறு வருது? நம்ம சித்தர்கள் பாடினது தான். சம்பா அரிசியடி சாதம் சமைச்சிருக்க உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நெய் ஊற்றி முத்து போல் அன்னமிட்டு முப்பொழுகும் சர்க்கரையாம் தித்திக்கும் தேனமது என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. இது என்ன? சம்பா அரிசி என்ன?
சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க மூலாதாரத்தை சொல்கிறார். முத்து போல் அன்னமிட்டு முப்பொழுதும், அதாவது சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாயினி என்று சொல்லி உழப்புழுக்கு நெய் ஊற்றி, உழக்குனா மூக்கு, நெய் ஊற்றினா பிராணாயமம். இது என்ன இது? இந்த பிராணாயாமத்தை பண்ணுறதால என்ன ஆகுது? இங்கே ஒரு அமிர்தக்கலை சுரக்குது. அந்த அமிர்தக்கலையை தித்திக்கும் தேனமுதம், தேன் அமிர்தன்றார். அதை தின்று களைப்பாரேனோ. எவ்வளோ சூட்சமான பாடல். இந்த பாடல்லாம் பற்றி நம்ம எங்கேயாவது புரிஞ்சுக்க முடியுமா? இவர் என்னடா சம்பா அரிசின்றாரு, சாதம் சமைச்சிருக்குன்றாரு, உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வாற்றி முத்து போல் அன்னமிட்டு முப்பொழுதும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணமா தின்று களைப்பாருன்னு இந்த 4 இதை சொல்கிறார். சித்திரணி, தந்திரணி, வஜ்ரணி, அப்ருல உருவாகும். அமிர்தக்கலை எப்படி உருவாகுது? பிராணாயாமத்தின் மூலயமா ஆஞ்ஞா கமலத்தில் போய் குண்டலி இயங்கும் போது அது உருவாகுதுன்றார். அப்படி இந்த 6 4 × 4 இது ஒரு 16 வேலையை செய்யுது. 80 + 16 96 தத்துவங்கள். அப்போ மூலாதாரம் 4 இதழ் கமலம். மூலாதாரத்தில் 4 இதழ்னா 4 வேலை. என்னென்ன வேலை நடக்குது? நடமாட்டம், இடது வலது சுவாசம், திரவு நிலை கழிவுகள், இன்னொரு அற்புதமான சக்தி குண்டலி சக்தி. சரி, இந்த மூலாதாரத்தை நல்லா இயக்கக்கூடிய மூலாதாரத்தினுடைய இயக்கம், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலி சக்தியை இயக்கக்கூடிய மூச்சு பயிற்சி பிராணாயாம முறை எதுன்னா கும்பகம். ஒரு ஆதார கம்பளங்களும் ஒரு பிராணாயாமத்தோட தொடர்புபட்டு இருக்குது. நம்ம எடுத்த உடனே பிராணாயாமம் பண்ணுறதில்ல. கொஞ்சமாக இந்த இயக்கங்களை எல்லாம் சரி பண்ணுறோம். எப்படி? ஆசனங்கள் மூலிமா சரி பண்ணுறோம். நம்ம சாதாரணமாக செய்கிற பத்மாசனத்தில் கிளையாசனங்கள், இதிலே 6 ஆதாரக்கால் நல்லா துரியம் பெறுது. முக்கியமாக மூலாதார பகுதியில் துரியம் பெறுற ஆசனங்கள் பத்மாசனம் ஒன்று. அதே மாதிரி நம்ம நின்ற நிலையில் பண்ணுற ஆசனங்கள்லாம் நைஷ்டிக ஆசனம், சதுரங்க ஆசனம், நல்லா கால் விரலால் நிற்போம். எல்லாமே கால் விரலால் நிற்போம். பிருஷ்டாசனம், இந்த கால் விரலால் நிற்கும் போது 2 கட்டை விரல்கள் கொடுக்கக்கூடிய இயக்கம், 2 இடைக்கிணுகளை பிங்களை நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இயக்கம் நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கிற மூலாதாரம் தலைக்கு வரைக்கும் போகிற அந்த இடைப்பெண்களுக்கு அற்புதமான ஒரு துரியத்தை கொடுக்கும். நம்ம சாதாரணமாக அதை செய்யும்போது சரி கால் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது அப்படி தான் நினைப்போம். அந்த இடைப்பிங்களை நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இயக்கம் ரொம்ப அபாரமானது. மற்ற பிரம்மாஸ்திரம் நமக்கு தெரியும். இந்த ஆதார கமலங்களை இயக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் நமக்கு தெரியும். ஹலாசனம் இருக்குது, சக்கராசனம் இருக்குது, உஷ்டாசனம். இதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி சென்டர்ஸை நம்ம துரியப்படுத்துது. ஆசனங்கள் பண்ணும்போது அதனுடைய இயக்கத்தை சீர்படுத்து, அதில் போகிற மின்சாரத்தை சீராக்குது, அதில் இருக்கிற காந்த இயக்கத்தை அந்த ஃப்ளோவை சீராக்குது. அப்போ இது 4 வகையான வேலைகள் செய்து இதனோட இடம் எது? இடுப்பு. திருமூலர் சொன்ன மாதிரி அது இடம் இடுப்பு. பிராணாயாமம் கும்பகம். ஆசனங்கள் என்னென்ன ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும். மூலாதாரத்தை இயக்கக்கூடிய ஆசனங்கள் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன? கழிவுகள் 4 வகையான வேலைகள்லாம் திரவு நிலை கழிவுகள். இன்னொன்று இந்த குண்டலி சக்தி, நடமாட்டம். திரவு நிலை கழிவுகள் நம்ம உடம்புல சிறுநீர் கழிக்கிற உணர்வு, சிறுநீர் கழிப்பது. இந்த சிறுநீர்ன்றது என்ன? நம்ம ரத்தத்தில் அழுக்குகள் நிறைய இருக்குது. இந்த அழுக்குகள்லாம் நேராக எடுத்த உடனே சிறுநீரகத்துக்கு வந்துருமானா எடுத்துக்கணும். அப்படியே வந்துன்னா சிறுநீரால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது, ஸ்தம்பிச்சு போயிடும். இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஃபில்ட்ரு பண்ணுறவர் இருக்கிறார். நம்ம கல்லீரல் என்ன பண்ணுது? அந்த 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 ரத்தத்தில் இருக்கிற அழுக்களோட நச்சுத்தன்மையை கம்மி பண்ணுது. நச்சுத்தன்மையை கம்மி பண்ணி சிறுநீரகங்களுக்கு அனுப்புது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் மெட்டாபாலிசமான அமினோ ஆசிட் வருது. இந்த அமினோ ஆசிட் மெட்டாபாலிசம் ஆனால் அமோனியா வருது. இந்த அமோனியா நேராக சிறுநீரகத்துக்கு போச்சுன்னா அதிகமான தண்ணி தேவைப்படும். பூமியில் வாழற நாம் நேரடியாக அந்த அமோனியாவை வெளியே பண்ண முடியாது. அதிகமான இருக்கிற தண்ணியெல்லாம் அதுக்கே செலவாயிடும். ஆனால் கடலில் வாழ உயிரினங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த அமோனியாவை வெளியிடும், மீன்லாம். ஆனால் நம்மளால் அது முடியாது. சரி, அமோனியாவை நேராக வெளியிட முடியாது சிறுநீர்களை என்ன பண்ணலாம்? அவர் தான் இருக்கிறாரு. 90ஓடு 6 வினை போட்டு மிங்கால் மானுடங்கால் பொன்னான கல்லீரல். என்னம்மா பாட்டு பாட வச்சாங்க பாருங்க. அது 96 வகை வேலை செய்யுது. அந்த பொன்னான கல்லீரல், பொன்னான இருதயம் சொல்லலை, பொன்னான மண்ணீரல் சொல்லலை, பொன்னான நுரையீரல் சொல்ல, பொன்னான கல்லீரல்னா காரணம் அவ்வளோ வேலைகளை அது செய்யுது. இந்த பொன்னான கல்லீரல் என்ன பண்ணுது? இந்த அமோனியா அப்படியே போச்சுன்னா அது சிறுநீரகத்தால் ஃபில்ட்ரு பண்ண முடியாதுப்பா. இந்த அமோனியாவை என்ன மாற்று? யூரியாவை மாற்று. அது அந்த நச்சுக்களை கம்மி பண்ணுது. அமோனியாவில் நச்சுக்கள் அதிகம், அதை யூரியாவை மாற்றி ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்துலேருந்து போகிற இது கிட்னிக்கு போய் கிட்னி ஃபில்டர் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கல. கிட்னிக்கு போகிற எல்லா ரத்தத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்குது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்குது ஃபஸ்ட்டு.
அதில் இருக்கிற குளுக்கோஸு, ப்ரோட்டீனு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்குது. கிட்னியில் இன்னொரு வேலை, அந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேலை நடக்குது, அப்சார்ப்ஷன். உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பிரித்து எடுக்கிறதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக எது எதுக்கெல்லாம் உடம்புல இருக்குதோ அதை வேணான்னு தள்ளிடுது. எது எது இல்லையோ அதெல்லாம் பிரித்து எடுக்குது. குளுக்கோஸை பிரித்து எடுக்குது, ப்ரோட்டீனை பிரித்து எடுக்குது, யூரியாவா இது அழுக்கு தேவையில்லை. இந்த அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கணும், ஃபில்ட்ரேஷனும் சரியாக நடக்கணும், அப்சார்ப்ஷனும் சரியாக நடக்கணும். இதுக்கெல்லாம் இந்த இயக்கம், மூலாதாரத்தினுடைய இயக்கம், நரம்பு இயக்கம் சரியாக போகணும், அதுக்கான ரத்த ஓட்டம் சரியாக போகணும். அந்த கிட்னிலாம் பார்த்தா கோடிக்கணக்கான நெஃப்ரான்ஸ், நம்ம மூளையில் இருக்கிறது நியூரான்ஸ், கிட்னியில் இருக்கிறது நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் சின்ன 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 அந்த ஃபில்டர்கள், லட்சோப லட்சம் 2 கிட்னியில் லட்சோப லட்சம் ஃபில்டர்கள் இருக்குன்றாங்க. அந்த ஃபில்டருக்குள்ளே ரொம்ப நுண்ணிய அளவில் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது, அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சின்ன 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 ரத்த குழாய்களில் போதுமான அந்த ரத்த ஓட்டம் சீராக போனால் தான் அது வேலையை சரியாக செய்ய முடியும். செய்ய முடியலன்னா என்ன ஆகுது? கிட்னி என்ன பண்ணுது? நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் யூரினில் அனுப்புது. அப்போ இந்த அப்சர்வேஷன் சரியாக நடக்கும்போது என்ன ஆகுது? இந்த யூரியாவெல்லாம் பிரித்து, கிரியேட்டின் இதெல்லாம் பிரித்து அழகாக யூரினில் அனுப்பி ரத்தத்தை துரியப்படுத்துது. எவ்வளோ பெரிய ஒரு ஆலையை போல். அப்போ இந்த சிறுநீரகங்கள் சரியாக செயல்படுவதற்கு மூலாதாரம் ஒன்று குண்டலி சக்தி, மலம் இன்னொன்று மலம் கழிக்கிறது. இது நமக்கு தெரியும், அது பெருகுடலில் இருந்து ஆசன வாயு மூலியமாக அந்த மூமெண்ட், அது மணிபூரத்தோடு இருக்கிற அபான வாயுவோட தொடர்பட்டது. அதுக்கப்புறம் நம்மளுடைய குண்டலி சக்தின்றது இந்த மூலாதாரத்தில் இருக்கிறத ஒரு சூட்சும ஆற்றல். இதை உறங்கி கிடக்கிற இந்த குண்டலி சக்தியை எப்படி எழுச்சி பெற வைக்கிறது? அதுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குதா? இங்கே இந்த சக்தி, இந்த ஆற்றல் சாதாரணமாக ஆதார கமலங்கள் இயங்கும் பொழுதும் இந்த குண்டலி சக்தியின் எழுச்சியால் அது இயங்கும் பொழுது இருக்கிற ஆற்றல் அபாரமாக இருக்குதுன்றாங்க நம்ம ஞானிகள். இதை தான் நம்ம தடாக்கை பராட்டியெல்லாம் பாடுறாங்க. மச்சேரி போனேண்டி மாடி இல்லை, அந்த மாயத்தை சொல்லிட வார்த்தை இல்லை, 3 வழியை சேர்ந்து ஒன்றாச்சு, அந்த மூளை இருட்டினில் நன்றாச்சு, வேண வழி வேற ஏதும் இல்லை, வெட்டி ஞானம் உரைப்பதில் வேலை இல்லை அப்படின்றாங்க. இந்த 3 வழி எது? இடைகளை, பிங்களை, நடுநாடி. இந்த 3 வழி சேர்ந்து ஒன்றாச்சு, அந்த மூளை இருட்டினில் நன்றாச்சு. மூளை இருட்டு இது என்ன? அது ஆதார கமலங்கள்லாம் அணைஞ்சு போய் கிடக்குதுன்றாங்க ஒரு பாட்டில். 6 ஆதார கமலங்களும் ஏக்கெல்லாம் அணைஞ்சு போய் கிடக்குதுன்றாங்க, அது இருட்டுன்றாங்க. அது என்ன? 3 வழியாக போகும்போது என்ன ஆகுது? இது ஏக்கம் பெறுது. ஏக்கம் போய் இது என்ன? இது வாதிடுறதுக்கோ சரி இதெல்லாம் எப்படி நடக்குமா, இதெல்லாம் பண்ணால் நடக்கும், இதெல்லாம் இல்லை, வாதிடவே முடியாது, அந்த வாதமே தேவையில்லை, இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்றாங்க, உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. சரி அப்படிலாம் வாதாடுறாங்க ஒருத்தவங்க. அது எப்படிப்பா ஆசனங்கள்லாம் பண்ணுறது, வாசனங்கள்லாம் பண்ணால் இதெல்லாம் எப்படி சரியாகும், இந்த நோயெல்லாம் எப்படி சரியாகும், பிராணாயமெல்லாம் பண்ணுற மனசு தூய்மையாகுன்றீங்க, கர்மபந்தங்கள் தேய்கின்றீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஆகுது. சரி அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு பாட்டை பாடி வச்சுக்கிறாங்க. பேசாதே பெண்ணே நீ மௌனம் என்றான், இந்த பேய்களுக்கு இது கூற வேண்டாம் என்றான். பேசாதே பெண்ணே நீ மௌனம் என்றான், இந்த பேய்களுக்கு இது கூற வேண்டாம் என்றான். கூசாமல் நான் என்றேன் மௌனமாகி, அந்த குருபரன் தாளிலே தலை சாய்ந்து. இதெல்லாம் நம்ம விளக்கணும். அப்படியெல்லாம் போய் இதை ஏற்க முடியாதவர்கள் இல்லை, இதுக்கு வாதம் பண்ணுறவங்களுக்கு இதை விலக்கி புரிய வைக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை, பேசவே இல்லை. காரணம் அதெல்லாம் ஒரு எச்சரிக்கை நம்ம ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க. அற்பர்களிடம் இதை கொடுக்காது. யார் தூய்மையை கடைப்பிடிப்பானோ, யார் வழுவாமல் அந்த தூய்மையில் நிர்வகிப்பானோ அப்பேற்பட்டவனை தேடி தேடி இந்த கலையை கொடு. மகாபாரதம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதில் எடுத்துன்னு யாரையோ சரி இவனுக்கு யாருமே நல்லவன் இல்லை, இவனுக்கெல்லாம் திருத்தக்கூடாதா? கிருஷ்ணன் ஒரு கடவுள் கதாபாத்திரம், மகரிஷி வியாசர் உள்ள என்ட்ரா வர்றாரு, கடவுளுக்கு மேலே மகரிஷி வியாசர் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லின்னு வர்றாரு. யோகன்ற ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தில் எடுத்து அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசத்தை மீதி பேருக்கெலாம் அதை சொல்லியிருக்கலாம்ல. அர்ஜுனனா அங்கே தீயதை பண்ணின்னு இருக்கிறான் இல்லையே, அவன் நல்லவனுக்கு ஏன் போய் மேலும் 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 இவர் நல்லதை சொல்லினார்? காரணம், எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த விதைகளை நடு. மகரிஷி வியாசரோட குருதேவர்கிட்ட கட்டளை, எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த விதைகளை நடு. அதனால தான் அர்ஜுனனுக்கு அந்த உபதேசத்தை பண்ணுறேன். இல்லைனா அங்கே போயிட்டு திருதராஷ்டிரனுக்கோ அல்லது சகுனி, ஒன்றுத்துக்கும் விளங்காத சகுனி, அவனை கூட்டு வச்சு ஏன்டா இப்படி இருக்கிற, உன் புத்தி ஏன் இப்படி போகுது, ஏன் இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கிற, இதை உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நாடி சுற்றி பண்ணு, யோக நெறிகளை பண்ணு சொல்லியிருக்கலாமே.
காரணம் அதுக்கு அவ்வளோ எச்சரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. அவ்வளோ எச்சரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த யோகத்துறை சார்ந்த இந்த யோக நெறிகளை கற்பிப்பதும், ஒரு பத்மாசனத்தை கற்பிப்பதும், அதுக்கு மேலே வர 6 வகையான மூச்சு பயிற்சி, பிராணாயமெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்படி பார்த்து 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 கொடுக்கும்போது தான் அந்த கலையில் அவன் நிலைத்து நிற்க முடியும். மீதி பேரெல்லாம் அதை பழக முடியுமா, நிலைத்து நிற்க முடியுமான்னா அது சந்தேகமான விஷயந்தான். அது அவ்வளோ எச்சரிக்கைகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த காரணம் இந்த சூட்சம சக்தி குண்டலி. இது என்ன ஆகுது, நம்ம அதுக்கான பிராணாயாமம் எது? கும்பகம். நம்ம 6 வகையான மூச்சு பயிற்சி பண்ணின்னு வரோம். மூலாதார, சுவாதிஷ்ட, இது நாடி சுற்றி, ஜீவ சுற்றி, பிராண சுற்றி, சோக சுற்றி, பந்த சுற்றி, இதெல்லாம் பண்ணிவிட்டு கண்ட சுற்றி பண்ணிவிட்டு அப்புறமா பிராணாயாமம் எடுக்கிறோம். மார்கழி 1 இந்த பிராணாயாமம் கும்பகம் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் பாடத்திட்டத்தில் நம்ம சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது. கும்பகம்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி கும்பகம் இப்படி தான் பண்ணணும், தலை சூட்சம் இப்படி தான் பண்ணணும். காரணம் அது குரு மூலமாக நேர்முகமாக பாடம் கேட்க வேண்டிய பாடம். ஆசனங்களில் இவ்வளோ இருக்குது. குருதேவர் புக்கில் எழுதிட்டார், இந்த ஆசனங்கள் இந்த நிலையில் பண்ணிக்கலாம் கரெக்டு, மூச்சு பயிற்சி இப்படி பண்ணிக்கலாம் கரெக்டு. ஆனால் பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும் அது ரகசியமானது தான், பாதுகாப்பானது தான், சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலேருந்து காக்கக்கூடியது தான். அதனால் அது துரியப்படுற இது கும்பகம், அவ்வளோதான். இந்த கும்பகத்தின் போது இடைகளையும் பிங்களையும் ரெண்டும் மாறி 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 ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆவியாக்கி அந்த ஆவியை சில இயந்திரங்கள் மூலயமா, டர்பைன்கள் மூலயமா போய் அங்கேருந்து ஜென்ரேட்டருக்குள்ளே இருக்கிற காந்த இயக்கத்தை வச்சு மின்சாரத்தை தயார் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற வெப்பத்தை கொடுத்துனே இருக்கிறோம். இடைகளையும் பிங்களையுமா நடுநாடிக்கு கொடுக்குற அந்த வெப்பம், இங்கே இருக்கிற குண்டலி சக்தி அந்த டியூப்பில் போகிற ஆவி மாதிரி இந்த நடுநாடியில் இந்த குண்டலி சக்தியோட எழுச்சி ஏறும்போது ஒரு ஆதார கமலங்களும் அங்கே விழிப்படையுது. ஒரு ஆதார கமலங்களும் விழிப்படைஞ்சு அந்த இயக்கங்கள் துரியம் பெறுது. இந்த குண்டலி சக்தின்றது என்னது? அந்த குண்டலி சக்தி ஒருத்தவங்களுக்கு செயல் வருது, அதனுடைய பிராணாயாமம் செய்கிறாங்க, அதனுடைய செயலாக்கம் வருது அப்படின்னா ரொம்ப அபாரமான ஆற்றல். தண்ணி மேலே நடக்கலாம், காற்றுல பறக்கலாம், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பூர்வ மன தூய்மை நாளுக்கு நாள் இந்த உலக விஷயங்கள் இருந்தெல்லாம், பற்றுகளிலிருந்தெல்லாம் ஒழிந்து இந்த மன அமைதி, மன சாந்தி, தெளிவு, இதுதான் நாளுக்கு நாள் அந்த குண்டலி சக்தியினுடைய எழுச்சியினுடைய செயல்பாடு. மற்றபடி அது ஒரு பெரிய சக்தி ஆகிடும். குண்டலி சக்தி வைத்து நாம் பல வித்தைகள் காட்டலாம், அதெல்லாம் கிடையாது. மனதினுடைய அடுத்த பரிணாமம் துர்குணம், சர்க்குணத்தில் இருக்கிற மனிதன் நற்குணம். இந்த குணப்பரிணாமத்தை அடையிறதுக்கான ஒரு சக்தி நமக்குள்ளே உறங்கி கிடக்குது. அந்த சக்தி எழும்பொழுது பார்க்கும் இடமெல்லாம் பரம் என்று இருமனமே, வார்த்தை வரும்பொழுதெல்லாம் வணக்கம் என்று சொல் மனமே, தேர்ந்த குருபரனை சிந்தனை என்பனமே, தேர்ந்த நெறி இது வென்று தியானித்து இருமனமே. அவனுக்கு யோகத்தை விட்டால் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. குண்டலி சக்தி எழுச்சி ஏதோ நம்ம உடம்புல கொஞ்சம் அது எங்கேயோ ஒரு ஏக்கம் பெறுது அப்படின்னா அவனோட சிந்தனையெல்லாம் யோகம் யோகம் யோகம். காரணம் அதுக்குள்ளே இருக்கிற அமைதியை அவன் உணர்ந்துட்டான். மற்ற விஷயங்கள்லாம் சரி, ஏதோ ஒரு கடமைக்கு அவன் செய்திருந்தாலும் கூட எதுக்கு நாம் இங்கே வந்தோம், இந்த மனிதனுடைய பரிணாமம் என்ன, எதுக்காக இந்த பிறவி நம்ம எடுத்துன்னு வந்தோம், எவ்வளோ கர்மபந்தங்களோட சூழ்ந்து இது என்ன வாழ்க்கை, இது எவ்வளோ வாழ்ந்துன்னு இருக்கிறோம். டமால்னு ஒரு நாள் உயிர் போயினே இருக்கிறோம். நல்லா பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்ம இந்த தெளிவு அவனுக்கு போகுது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், நாளைக்கு நம்மளும் இப்படி தான் போக போகிறோம். சரி, நாளைக்கு இப்படி போடுறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ போராடின்னு இருக்கிறோம்? ஓடுறோம், நேரம் இல்லாமல் ஓடின்னு இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அக்கௌண்ட்டில் போடுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் உட்காந்து சிந்திக்க முடியுதா? காரணம் முடியாது. காரணம் அந்த தெளிவு நமக்கு வர்றதுக்கு உடம்புல பல இயக்கங்கள் மாறணும், பல சுரப்பிகள் சுரக்கணும். அது தைமஸ் பிள்ளைச்சிட்டான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரியும் நம்ம குண்டலி சக்தியினுடைய இயக்கமும் இதெல்லாம் வரும்போது தான் மனசில் அந்த தெளிவும் மாற்றமும் வரும். இது வராமல் நாம் ஒன்றும் படிப்பளவில் அதை தெரிஞ்சுக்கலாம். படிப்பளவில் புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது ஆமாம் வாழ்க்கை நிலையாக தான், வாழ்க்கை நிலையில்லாத திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. நாம்ளே நேர்லேயே பார்க்குறோம், நம்ம பார்க்குறவங்களாம் இழந்துன்னு இருக்கிறோம், நாளைக்கு நாமளும் போகிறோம், இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தத்தை புரிந்த அந்த உணர்வோடு நாம் வாழ்வதற்கு உடம்பில் சில இயக்கங்கள் மாற வேண்டும். இதுதான் யோக லட்சணங்கள். இந்த யோக லட்சணங்கள் அது எப்படி வருதுன்னா அந்த குண்டலி சக்தியினுடைய இயக்கம்.
வரும்போது அவனுக்கு அந்த தெளிவு வந்த போது சரி இது என்ன, இது நாளைக்கு இந்த மகரிஷி வியாசரை விடாது யாராவது விளக்கிட முடியுமா? பழைய சட்டையை இது பண்ணிவிட்டு வேற ஒரு சட்டையை எடுத்து, இந்த சட்டை நஞ்சு போச்சு, இது எடுத்து போட்டு வேற சட்டையை போட்டுக்கிறது, அவ்வளோதான். இதுதான் மரணம், இதுதான் ஜனனம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை, அப்படின்ற ஒரு மனநிலையில் வாழறவனுக்கு ஒரு நிறைவு இருக்குது பாருங்கள் இந்த உலகத்தில். அந்த ஒரு நிறைவு அது எதால் கொடுக்க முடியும்? எந்த ஒரு பாடத்திட்டத்தால், எந்த ஒரு பயிற்சி முறைகளால் கொடுக்க முடியும்? அவன் எதுக்குமே கலங்க போகிறதில்ல. மகரிஷி வியாசர் கீதையில் காட்சியாக சொல்லினே வரார். அவமானத்தை நிகராக நினைப்பவன், நண்பர்களிடம் பகனிடத்திலும் ஒரே பாங்குடையவன், தனக்கென தொழில் செய்யாதவன், குணங்களையும் கடந்தவன், குணாதீதன். அந்த பற்றுகள் அற்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு, அதுதான் யோகத்தில் அவன் கிடைக்கின்ற பரிணாமம், அடுத்த பரிணாமம். அவனுக்கு யார் மேலேயும் எதுக்கும் கோபம் வர போகிறதில்ல. இடவடமாக ஒருத்தவங்க பண்ணினே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களோட வினைப்பயன் என்ன அது கொண்டு வந்ததோ அதை பண்ண போது அவங்க அதை அனுபவிக்க போகிறாங்க. நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லை, போயினே இருப்பான். காரணம் அந்த தெளிவு. அந்த தெளிவை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர், குரு. இன்றைக்கி கூட அந்த பாடத்திட்டம் நடந்துட்டு குருதேவர் 9 மணிக்கு பாட ஆரம்பித்தார்னா 10 மணிக்கு பாடம் முடிஞ்சுட்டு எனக்கும் குருதேவருக்கும் மற்றவங்க மாதிரியான பெரிய உரையாடல்கள்லாம் கிடையாது. நான் எப்போ பார்த்தாலும் சாமிகிட்ட போய் பேசினேன் அப்படிலாம் சொன்னால் நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். கொஞ்சம் தான் உரையாடல்கள். இது என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கலும் பார்த்து பேசிக்கிற ஸ்டேட்டஸ் அது இருக்குது. ஸ்தூலத்தோடு இருந்தார், அவர் போயிட்டார். ஆனால் அந்த ஸ்தூலத்தோடு இருக்கும்போதும் மானசீகமாக பேசிக்கிறது தான் ரொம்ப அதிகம். மானசீகமாக பேசிக்கிறதுனா நான் ஒன்றும் தியானத்தில் உட்காந்துன்னு குருதேவருடைய ஆத்மாவோட பேசுகிறேன்னு சொன்னால் அதுவும் நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். மானசீகமாக பேசுறது என்னன்னா, குருதேவரோட எழுத்துக்களோடு நான் பேசியிருக்கிறேன். குருதேவர் வந்த அந்த சிந்தனைகளோடு நான் பேசியிருக்கிறேன். என்றைக்கு அவர் எழுத்தை நான் டச் பண்ணிட்டேனோ, என்றைக்கு அவர் எழுத்துக்களோட ஊடுருவி போயிட்டோனோ அவருக்குள்ளே நான் ஊடுருவி போயிட்டேன். இதில் ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பிரம்ம உபநிஷத்தை எடுத்து படிக்கிறேன்னா அவர் என்ன சிந்தனையில் அந்த ஊடுருவி எழுதாரோ அந்த சிந்தனைக்குள்ளே நான் லயமாயிட்டேன். அது ஒருத்தர் நம்ம பண்ணலாம். ஏன்னா அங்கே அவரோட வைப்ரேஷன் எடுத்து வச்சிருக்கிறார். ஒரு எழுத்துலேயும் அவரோட வைப்ரேஷன் வச்சுருக்கிறார். அந்த பரம்பொருள் அம்சமே நேரடியாக நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னும் போது அதை மன சுத்தியோட, திரிகரண சுத்தியோட அதை நம்ம கையை வைக்கும்போது அந்த வைப்ரேஷனோட நம்ம உள்ளே போய்ட்றோம். என்றைக்கு நம்ம அது உள்ளே போயிட்டோமோ, நான் என்ன நீ என்ன வேறில்லை, நான் நிர்பீஜ சமாதி நிலைக்கு போய் உன்னிடம் நான் பரிமாறணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. உன் எழுத்துக்களோட நான் உள்ளே போயிட்ட போய் உன்னோட நான் உள்ளே கலந்துட்டேன். நான் என நீ என வேறில்லை என்னும் நினைவு அருளி தாயென மோன குருவாக தடுத்த அடிமை சேயனை காத்த பரமே. சுத்த ஏழை, இந்த சுத்த ஏழைக்கு என்ன கைமாறு? ஏழை அறிவால ஏழை தானே. உன்னுடைய அந்த வாளறிவுக்கு முன்னாடி, பேரறிவுக்கு முன்னாடி என்ன ஒன்றுமே இல்லையே, ஒரு துரும்பு கூட இல்லையே. அப்படி குருதேவரோட எழுத்துக்களோடையும் அவளுடைய கொள்கைகளோடையும் அவளோட தத்துவங்களோடையும் நம்ம உள்ளே போயிட்டும் போது அவரோட போயிட்டோம். இது யோகத்துறையில் நான் வளர்ந்து குருதேவர் சொல்லுவார். குருதேவர் நான் அவரோட குருதேவர் நினச்சி சொல்லுவார், இன்றைக்கி 16 வயசில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. நானே, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்து உனக்கு பணிவிட செய்யறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் 1000 முறை தியானத்தில் நீ நானும் பேசலாம். குருதேவர் சொல்லுவார். குருதேவருக்கு அந்த நிலை அடைஞ்சார். சமாதி, நிர்பீஜ சமாதி அடைஞ்சு அவர் குருதேவரோடையும் மற்ற பிரம்ம ஞானிகளோடையும் அவர் தியானத்தில் பேசினார். ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். காரணம், அந்த நிலையில் நான் அடையலை. ஆனால் நான் பேசுறது என்ன, குருதேவரோட எண்ணங்களோடு, அவரோட எழுத்துக்களோடு, அவரோட கொள்கைகளோடு, அவரோட தத்துவங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுவும் எல்லாம் ஒன்று தான். அது சூட்சுமத்தில் போயிட்டார். அந்த அளவுக்கு நான் வளரனாலும் அந்த செயல்பாடுகள் அப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி பாடத்திட்டம் முடிஞ்சு வெளியில் போடும்போது காரில் ஏறிடுவார். அடுத்து ஆசிரமம் போனோம். காரில் உள்ளே உக்காந்துன்னு அந்த கையை அப்படி ஆட்டுவார், வந்துடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பேர். எவ்வளோ குருதேவர் கூட நிறைய பேர் நெருக்கமாக இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம். ஆனால் அது அவங்கவுங்களோட போச்சு. அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த உணர்வு. ஆனால் நம்மளை பார்த்து குருதேவர் கையசைக்கிறாரா? நம்மளை பார்க்குறாரா? நம்மளை பார்த்து வர சொல்கிறாரா? இது ஒன்று போதாதா? வேறு என்ன வேணும்? இது என்ன இந்த ஜடத்தையா வர சொல்கிறார்? அந்த அந்தராத்மாவுக்கு வழி காட்டுறார். உனக்கான வழி திறந்துடுது, வா. இதுக்கு மேலே இந்த பூலோகத்தில் என்ன வேணும்? இது ஒன்று கிடச்சிட்டா போதும். மனிதன் வாழ்க்கையில் அதை இறுக பற்றி பிடிச்சிங்கனானா, அந்த மன தூய்மையோடையும் திருகரண சுத்தியோடையும் அந்த யோகத்துறையை பழகினானா அவர் எங்கே போயிட்டார்? நம்மளோடே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நம்மளே வாழ்ந்து கொண்டிருப்பதும் நம்மளுடைய பேச்சிலையும் நம்மளுடைய செயல்பாடுகளிலையும் அவரை தரிசனம் பண்ணினே இருக்கலாம்.
சர்வ பிரகாச மங்கள சுரபியான தேவருக்கு என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை ஒவ்வொரு துடிப்பிலும் நமஸ்தரித்து கொண்டே இருப்பன்றார் மகரிஷி வியாசர். என்னம்மா அவங்க அந்த நிலைக்கெல்லாம் போனாங்க? காரணம் இந்த 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 மனநிலை, இந்த இது எப்படி வருதுன்னா அதனுடைய இயக்கம் தான். உடம்புல மாறுகின்ற இயக்கம். அது என்னம்மா அந்த இயக்கம் நமக்கு சரி இன்னைக்கு வருதா நாளைக்கு வருதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குருதேவர் இந்த ஆசனங்களை சொல்லி கொடுத்தாருப்பா, இந்த பிராணாயாமத்தை என்ன பண்ண சொன்னார், ஏன் கடமை என்னவோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு உடம்புல என்ன நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்றத கூர்ந்து நம்ம பார்க்கணும். அங்கே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. என்ன நானும் ரொம்ப நாளாக செஞ்சுட்டே இருக்கிறேன், ஒன்றும் மாறலையே, அந்த எதிர்பார்ப்பு கூடாது. இருக்கிறத செய்வோம். கொடுத்த பிராணாயாமத்தை அன்றன்ற எண்ணிக்கை என்னவோ நம்ம அந்த டிசிப்ளின் அதை ஃபாலோ பண்ணின்னு செஞ்சுனே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய இயக்கம் இதுதான். அந்த மன மாற்றம் உள்ள நம்ம செய்ய இந்த காற்றை நம்ம பண்ண அந்த பிராணாயாமத்தில் என்ன மாதிரியான மனநிலைகள், இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு எப்படி மாறி இருக்குது. ருதம்ரா பிரதிபா, பதஞ்சலி சொல்கிறார்ல, ருதம்ரானா என்ன, தெளிந்த அறிவு, பிரதிபானா திடீர்க்கு தோன்றுகின்ற ஞானம், திடீர் அறிவு. இதெல்லாம் எப்படி நமக்கு ஃப்ளாஷ் ஆகுது, என்ன நடக்குது, என்ன வேதியியல் மாற்றம் நமக்குள்ளே நடக்குது. இந்த அற்புதங்கள்லாம் செய்யக்கூடியதான் பிராணாயாமம். எவ்வளோ அந்த காற்று போக இடைகளையும் பிங்களையுமா நம்ம மூளையில் இருக்கிற ஒட்டுமொத்த நியூரான்ஸுங்களோட இயக்கத்தையும் துரியப்படுத்தி, இடைப்பிங்களை துரியப்படுத்தி, அங்கே கொடுக்கின்ற அந்த வெப்பம் எப்படி அந்த பைப்பில் போகிற அந்த ஆவி மாதிரியா குண்டலி சக்தியினுடைய எழுச்சி. இதுதான் மூலாதாரம். அதுக்கு அடுத்தது பார்த்தா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் 6 இதழ் கமலம். 6 இதழ் கமலம்னா 6 வகையான வேலையை செய்யுது. சுவாதிஷ்டானத்தோடைய இயக்கக்கூடிய பிராணாயாமம் தலை சூட்சமும். தலை சூட்சமா யார் பார்த்து படிச்சிங்க தத்துவ விளக்கத்தை சொல்லுங்கள். சுவாதிஷ்டானம் தலை சூட்சமா தலை சூட்சம். சுவாதிஷ்டானம் தலை சூட்சம பிராணாயாமம். அதனுடைய இருப்பிடம் அடிவயிறு. அடிவயிறு. 6 வகையான வேலையை செய்யுது. என்னது? மல உணர்வு, சிறுநீர் உணர்வு, விந்துப்பை, பெண்களுடைய கருப்பை, சினைப்பை. ஒன்று அபானன் வாயுவோட தொடர்புபட்டிருக்கு. இந்த அபானன் வாயு நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்குது. இந்த அபானன் வாயு தான் நம்ம மலமை மேலேற்றி அது ஆசன வழிய வாயுவா. அந்த அபானன் வாயு சரியாக நமக்கு இயங்கலை அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வருது. இந்த வாயுக்களை பற்றிலாம் விஞ்ஞானம் ஏற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் யோகத்துறை சார்ந்த சூட்சமான விஷயங்கள். இந்த அபான வாயுவினுடைய இயக்கம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு சரியாக செரிமானம் ஆகிறதும், அந்த பெருங்குடலில் இருக்கிற அந்த மலத்தை தள்ளுறதுக்கான சரியான இந்த அபான வாயு அதிகமாக இருந்தால் வாயு பிரச்சனை பல தொல்லைகள் வருது. இந்த அபான வாயு தொல்லைகளுக்கு நம்ம நீக்கக்கூடிய ஆசனம் எது? அபான பிரச்சனை, அபான வாயு பிரச்சனை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குதுன்னா இந்த அபான வாயுவை சரிப்படுத்தக்கூடிய ஆசனம் எது? சொல்லுங்க. பத்ம உட்டியானம். அருமை. ஆனால் எடுத்த உடனே கரெக்டாக அப்படி சொல்லியிருக்கணுமே. அபான வாயுவா இதுதான். எதுங்க? வஜ்ரமுத்ரா. ஸ்ரீ குருவே நம. சரி, இது எல்லாமே செகண்டரி தான். அபானன்னா அபான ஆசனம். அபான ஆசனே ஒரு ஆசனம் இருக்குது, மறந்துட்டிங்களா? அபான ஆசனம், சலன அபானாசனம். இந்த அபான வாயுவை, உடம்புல இருக்கிற அபான வாயுவை அப்படியே வெளியேற்றிடும். அந்த நிலையில் நம்ம பண்ணும்போது தேவையில்லாத இந்த அபான வாயுகளை அழகாக அது வெளியேற்றிடும். அபான ஆசனம். அதை தாண்டி உட்டியானம், வஜ்ரமுத்ரா இதெல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த அபான ஆசனத்துக்கே ஒரு காரணம். அந்த அபான வாயு அவ்வளோ ஆபத்தானது. அந்த வாயு அதிகமாச்சுன்னா உடம்புல பல பிரச்சனைகள் வரும். அதுக்குன்னே தனியாக ஒரு ஆசனம், அந்த வாயு தொல்லையோடு வராங்களா அபான ஆசனம். ரொம்ப எளிமையான ஆசனம். உடம்புல இருக்கிற அபான வாயுவை அப்படியே வெளியேற்றிடும். அதை தாண்டி நம்மளுடைய உணர்வு மையங்கள், அந்த 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 சிறுநீர் பை சிறுநீரில் போய் இதுவாகிடுச்சுன்னா அது திருப்பியும் சுருங்கினா தான் சிறுநீர். அந்த ஆர்டர் எப்படி போகுது? சுவாதிஷ்டானத்துக்கு போய் அந்த ஆர்டர் போய் அது முதுகுத்தண்டில் போய் மூளைக்கு போகுது. இந்த சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு, மலம் கணிக்கின்ற உணர்வு, விந்து உற்பத்தி. அதை தாண்டி பெண்களுக்கு சினைப்பை, கருப்பை. விந்து உற்பத்தி அப்படின்னும் பொழுது அது ஒரு மனிதனுக்கும் 70 நாள், 70லேருந்து 75 நாள் அந்த ஆரோக்கியமான அந்த விந்து அது குழந்தை உருவாகிற மாதிரி தான். ஒரு விந்துக்கும் ஒரு தலை இருக்குது, உடம்பு இருக்குது, வால் இருக்குன்றாங்க. இந்த தலையில் தான் அது ஒட்டுமொத்த அந்த டிஎன்ஏ, அந்த மரபணுக்கான டிஎன்ஏ தலையில் வச்சுன்னு இருக்குது ஒரு விந்து. அதுக்கு உடம்புல அதுக்கு போகக்கூடிய ஆற்றல்
வாள், நீந்தக்கூடிய ஆற்றல், நீந்தி போய் கருமுட்டையை சேரணும்ல, அதுக்கான ஆற்றல் போதும். அதிகமான அந்த பிராணாயாமம் பிராண சக்தி செய்கிறவங்களுக்கு அந்த நீந்தக்கூடிய ஆற்றலும் அது போகக்கூடிய வேகமும் அபாரமாக இருக்கும். இது சரி, இது விந்தணு போய் கருமுட்டையை போய் சேருது. கருமுட்டையில் சினைப்பையில் கருமுட்டை உருவாகி பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுதே, பெண் குழந்தை பிறக்கும் பொழுதே லட்சோப லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். ஆனால் அவங்க பூ பெய்திய பிறகு அந்த முதிர்ந்த நிலையில் வர கருமுட்டைகள் 400லேருந்து 500 தான் அப்படின்றாங்க. இவ்வளோ கருமுட்டைகள் தான் அது இதுவாகும். அது கூட சரியான வயதில் பூ பெய்தி சரியான வயதில் அவங்களுக்கு திருமணம் இதெல்லாம் நடந்தால் தான் உண்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாம் மாறிப்போச்சு. ஏன் நம்ம அங்கங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நமக்கு இப்போ நல்லா தெரியும். காரணம் இதுதான், இந்த லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு. எதுவுமே சரியான வயசில் நடக்கிறதில்ல, எல்லாம் தள்ளி போகுது, இல்லை சீக்கிரம் பூ பெய்திடுறாங்க. இதனால் வர பிரச்சனைகள். அப்போ இதனுடைய இயக்கம் எல்லாம் என்ன? இது சுவாதிஷ்டானத்தோட இயக்கம். இப்போ இந்த விந்தணு போய் கருமுட்டையை சேருது. இங்கே இந்த விந்தணு 23 குரோமோசோம் எடுத்துன்னு போது கருமுட்டையில் 23 குரோமோசோம் இருக்குது. ஒன்றும் சேர்ந்து 46 குரோமோசோம். அந்த மரபணு, தாயோடைய மரபணு தந்தையோட மரபணு சேர்ந்து குழந்தை அங்கே உருவாகுது. இது ஜடம், இது விஞ்ஞான கருவிக்கு உட்பட்டது. ஆனால் அது போய் சேரும்போது அங்கே நடக்கிற ஒரு சூட்சம் என்னன்னா, அந்த ஆத்மா அங்கே பதியும் போது தான் அந்த கருவே உருவாகுது. இல்லைன்னா அங்கே ஆவறதில்லை. இட்டான் அறிந்திலன், இதுதான் சூட்சமம். விஞ்ஞான கருவிகளுக்கு உட்படாத ஒரு விஷயம். இந்த 23 குரோமோசோம்ஸும் 23 குரோமோசோம் போது இங்கே எக்ஸ் ஒய்யை எக்ஸும் சேர்ந்த ஆண், எக்ஸும் சேர்ந்த பெண்ணு, ஆணையும் பெண்ணையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த இது இப்போ ஆணிடம் தான் இருக்குது. ஆணிடம் தான் ஒய் குரோமோசோம் இருக்குது. அது போய் இதெல்லாம் ஜடம் நம்ம விஞ்ஞானத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற சூட்சமோ நம்ம மெய்ஞானிகள் சொன்னது. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டலன், தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன், கெட்டேயின் மாயை கீழ்மையின் வாரே. அது எங்கே அந்த ஆத்மா பதியுதோ அங்கே தான் அந்த கரு உருவாகும். இல்லைன்னா அங்கே கரு உருவாகாது. இது சூட்சம சக்தி. இது தாயோட மரபணு தந்தையோட மரபணு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவன் கொண்டு வர அந்த பதிவுகள், அந்த ஆத்மா கொண்டு வர ஆழமான பூர்வ ஜென்மத்தினுடைய மனப்பதிவுகளோடு அங்கே தொகுப்பாகிது. எல்லாம் சேர்ந்து மனித உடம்பாகுது. பின்னாடி அந்த பதிவுகள் என்னம்மா அங்கே வருதோ, அங்கே எப்படி உருவாகுதோ, அதுக்கப்புறம் தான் ஒரு உறுப்பையும் உனக்கு டிசைன் ஆகுது. இப்போ உடம்புல இருக்கிற அந்த கருமுட்டை சினைப்பையிலிருந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் அதுலேருந்து வெளியே கருப்பையில் நின்று போகுது. கருப்பையோடைய அந்த உடல் செவறுகள்லாம் ரொம்ப உறுதியானது. அதுக்கெல்லாம் போதுமான ரத்த ஓட்டம் போகணும். ஏன்னா அங்கே ஒரு குழந்தையே தாங்க போகிற இடம் கருப்பை. அதில் இருக்கிற தோள்களுக்கெல்லாம் போதுமான ரத்த ஓட்டம். அது நம்ம செய்கின்ற ஆசனங்கள், இது அந்த விஷயங்களை நாம் என்னமோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஸ்ரீ குருவே நம. அப்போது அந்த சூட்சமம், அந்த இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன், கெட்டேயின் மாயை கீழ்மையின் வாரே. அவன் கொண்டு வந்த ஆத்மாவின் பதிவுகள் படி தான் ஒரு உறுப்புகளும் வளர தொடரும். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதத்துக்கும் இது இதயம் அது ஒன்று அந்த 250 நாட்களுக்கு எப்படிலாம் வளர்ச்சி அடையணும். எல்லாம் எங்கேருந்து வருது? இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன். அவன் கொண்டு வராங்க தான், மரபணு கொண்டு வராங்க தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது அவன் கொண்டு வந்த பதிவுகள் படி தான் ஒன்று டிசைன் ஆகுதுன்றது சூட்சமும். அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாகிறா? பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த மனதின் பதிவுகள், அழியாத பதிவுகள், அதுதான் பதிவாகுது. அப்போ ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி டிசைன் பண்ணமோ அது நம்ம கையில் இருக்குது. எப்படி என்னமா நம்ம இந்த உடம்பினுடைய இயக்கத்தை என்னமா நம்ம பார்த்துக்கிறோம். உடம்பை பற்றி நமக்கு ஒரு அறிவும் இல்லைனாலும் கூட உடம்பு என்ன உள்ளே எவ்வளோ இயக்கங்கள் நடக்குது ஒன்றும் நமக்கு தெரியுதில்ல. ஆனால் அது பாதிப்பு அடையும் போது தான் அது என்ன ஏது ஐயோ போச்சு ஆச்சே அப்படின்னு போயிட்டு நம்ம அப்பயாவது அந்த உடம்பை சரி பண்ணிக்கணும், நிவர்த்தனை பண்ணிக்காமல் நம்ம போனால் அதனுடைய பதிவுகள், அதனுடைய தாக்கம் ஒரு பிறவில அவன் இருக்க தான் செய்யும். அப்படியெல்லாம் நம்மளை ஒழுங்காக நம்மளுடைய இயக்கங்களை நல்லபடியாக நம்மளுக்கு டிசைன் பண்ணிக்கிறது தான் யோகம். யோகன்றது வெறும் ஜடக்கல்வி அல்ல, அது ஒரு சூட்சமம். முழுக்க ஒரு சூட்சமத்தின் வெளிப்பாடு. உள்ளே போய் அது என்னமா நம்ம மரபான அளவில் நம்மளுடைய பதிவுகள் அளவில் என்னென்னலாம் போய் அது மாற்றுது. அந்த ஆணி வேரிலே போய் அந்த நோயினுடைய இதுவே எப்படி எடுக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு அபாரமான விஷயம். அந்த மாதிரி அந்த குழந்தை பிறப்பது, விந்தணு, சிறுநீருடைய உணர்வு, மல உணர்வு, இது எல்லாம் மணிப்பூரகம். மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தோட இயக்கம். சுவாதிஷ்டானத்தினுடைய பிராணாயமும் தலை சுற்றமும், அதனுடைய இடம் வயிறு.
அடிவயிறு. இது 2 ஆதார கமலம், இது 4 இதழ் கமலம், அது 6 இதழ் கமலம். அதை தாண்டி மணிப்பூரகம் இருக்குது. ஒன்று அது அந்த 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 இடம், அந்த இடத்துல சுற்றி என்ன இருக்குது, அதுதான் அதனுடைய இயக்கம். அது இப்போ பாருங்கள், மூலாதாரம் அப்படின்னா அங்கே குண்டலி சக்தி, நடமாட்டம், திரவுநிலை கழிவுகள். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போனால் சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கின்ற உணர்வு, அதை தாண்டி விந்துப்பை, கருப்பை, அதனுடைய இது சுவாதிஷ்டானம். மணிப்பூரகம் இன்னும் கொஞ்சம் வேணால் தொப்புள் அங்கே என்ன ஆகுது, உணவு சாரமாவது, உணவிற்குள்ள ஆற்றலை எடுத்துக்கிறது, இதெல்லாம் அங்கே நடக்குது மணிப்பூரகம். மணிப்பூரகத்தை நாம் செய்யக்கூடிய பிராணாயாமம் சூட்சமம், மணிப்பூரத்தை இயக்கக்கூடிய பிராணாயாமம் சூட்சமம். அதுக்கப்புறம் அநாதகம் நம்ம மார்பு. அநாதகம் அப்படின்னா இதயத்தோட தொடர்பட்டுக்குது, உயிராற்றல், இதயத்தை துடிக்க வைக்கிறது, பிராணன், உயிராற்றல். இது 16னா அங்கே 16 வகையான வேலையை செய்யுது. அநாதகத்தோட பிராணாயாமம் அத்தியாம பிராணாயாமம். நம்மள எப்படி பிராணாயாமத்தை நம்ம பண்ணி வரோம் நமக்கு தெரியும்ல. அதுக்கு மேலே அநாதகம், விசுத்தம், தொண்டை பகுதி. தொண்டையில் 16 வகையான வேலை நடக்குதுன்றாங்க. சந்திரயோகம் இப்போ நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ பண்ணுற பிராணாயாமம் வந்து விசுத்தம். 16 வகையான வேலைகள் என்ன, விழுங்கிறது, தொண்டை பகுதின்றதால இங்கே சுரக்கக்கூடிய அமிலங்கள், தைராக்சின்ற அமிலங்கள், தொண்டையில் நடக்கக்கூடிய வேலைகள், இது எல்லாமே. அதை தாண்டி கடைசியாக சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. 32 இதழ் கமலம். 32 இதழ் கமலம் அப்படின்னா இது என்ன ஆகுது, மூளையோட தொடர்புபட்டுருக்குன்னா ராஜசம், தாமசம், சாத்வீகம், சிறுமூளை, பெருமூளை, முகுலம், இதனுடைய செயல்பாடுகள். அதை தாண்டி இங்கே புருவமத்தி, இதனுடைய செயல்பாடுகள் 32 வகையான வேலைகள். அதை தாண்டி புருவமத்தியில் நான் சொன்ன மாதிரி சித்திரணி, தந்திரணி, வஜ்ரணி, அபுர்வணி, 16, 4 × 4 16, அது ஒரு 16 வேலை, 96 தத்துவங்கள். இப்போ இந்த வாரம் நாம் வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சைன்றத அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் நான் தெளிவாகவே பார்க்க வேண்டிய விஷயம், ஏன்னா அதனுடைய இயக்கம் ஒன்று. இப்போ மூலாதாரத்தை நீங்கள் சொல்லும்பொழுது ஆசனங்கள் சொன்னீங்க. சுவாதிஷ்டானத்தில் நம்ம பண்ணும்போது அபானன்ற ஆசனம், அபான ஆசனம் வச்சு நம்ம பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம இந்த மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் இயக்கக்கூடிய ஆசனங்கள் என்னென்ன, உங்களோட ஆசனங்கள் நீங்கள் தொகுப்புகள் பண்ணுறீங்க, அதை செய்யும்பொழுது இந்த இடம் அது இயக்கம் பெறுதுன்னு அப்படின்னு ஏதாவது ஆசனங்கள் இருக்குதா நீங்கள் சேர்த்துல, அதை நீங்கள் சொல்லலாம். எந்தெந்த ஆசனங்கள் செய்யும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டான இடத்துல ஒரு இயக்கத்தை நம்ம பார்க்குறோம். பத்மாசனில் எவ்வளோ ஆசனம் இருக்குது. முக்கியமாக நம்ம இந்த அடிவயிறு அப்படின்னும் போது, அடிவயிறு மூலாதாரம், சுவாதிஷ்டானம் வந்து அடிவயிறு பகுதினும் போது, அடிவயிறுக்கு இயக்கக்கூடிய ஆசனங்கள் என்னென்ன, அடிவயிறு பகுதிகளை துரியப்படுத்தக்கூடிய, அடிவயிறுக்கு போதுமான போஷாக்கு, ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆசனம் எது? சார் சொல்லுங்க. ஸ்ரீ குருவே நம. பைரவாசனம். பைரவாசனம் வயிற்று பகுதிகளுக்கு அற்புதமான ஆசனம் பைரவாசனம். பைரவ பீபச்சில் இருக்கிற ஆசனங்கள். வேற யாரும் சொல்றீங்க? கேட்கல. யார் சொல்றது? மேகநாதன். என்ன சொன்னீங்க? உத்தித பாதாசனம் தானே, படுத்துக்கின கால் தூக்குறது தானே சொல்றீங்க? உத்தித பாதாசனம். உத்தினா வயிறு, சரியான ஆசனம். உத்தித பாதாசனம் சரியா நம்ம வயிற்று பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். அதுவும் அந்த ஏகபாத உத்தாசனம் கையோட சேர்த்து பண்ணும்போது நுரையீரலுக்கும் அற்புதமான பயிற்சி. அதனுடைய கிளை ஆசனங்கள். உத்தி, அது பேர்லேயே வருது, உத்தி வயிறு. உத்தி முதல் பாதம் வரை உத்தித பாதாசனம். வயிற்றுக்கு ரொம்ப இலகுவாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஆசனம். இதிலே அந்த உத்தித பாதாசனத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ பிபி இருக்கிறவங்க, ஒருத்தவங்க பிபி இருக்குதுன்னா மூச்சு அடக்க முடியாது, அவங்க உத்தித பாதாசனத்தில் மூச்சற்ற நிலையில் பண்ணலாம். அதையும் கொடுத்துருக்குறாங்க அந்த கிளை ஆசனத்தில். ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வேற ஒரு பிரச்சனையால் இந்த ஆசனங்கள் பண்ண முடியாதுன்னா அந்த மூச்சு இயக்கத்தை மாற்றி பண்ணும்போது அதனுடைய பயன்கள் நம்மளுக்கு கிட்டுது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அந்த மூச்சு இயக்கத்தை நம்ம மாற்றி பண்ணணும். நமக்கு தேவை அந்த உத்தி வயிறில் இருக்கிற பகுதிகளுக்கான பயிற்சி. அந்த மூச்சு இயக்கத்தை மாற்றி பண்ணும்போது அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் அதை பண்ணலாம். வேற ஏதாவது ஆசனங்கள்? ஹஸ்தபத்மாசனம், உத்தித ஹஸ்தபத்மாசனம், முத்ரா, இதெல்லாம் வந்துட்டு அடி வைத்து இயக்கக்கூடிய ஆசனங்கள். பத்மாசனத்துக்கு கிளை இல்லை. அருமை. பத்மாசனத்தோட கிளை ஆசனங்கள் ஹஸ்தபத்மாசனம், உத்தித ஹஸ்தபத்மாசனம். நம்ம சிறுநீரகங்களுக்கு பார்க்கும்போது சிறுநீரகங்களில் அந்த திரவு நிலை கழிவுகளை வெளியேற்றுவது இந்த ஹஸ்தபத்மாசனம். இன்னொன்று முஷ்டி பத்மாசனம். இதெல்லாம் நம்ம செய்யும்போதே நமக்கு தெரியும் அங்கே இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான இயக்கத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு.
நல்லா நம்ம உள்ளே போய் அந்த கல்லீரலுக்குள்ளோ மண்ணீரலுக்குள்ளே போய் நடக்கிற விஷயங்களுக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு ரத்த ஓட்டம் தேவைப்படுது. நம்ம என்ன வேலைகள் செய்தாலும் நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம செய்கிறோம், ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம டச் பண்ணி எதுவுமே பண்ணுறதில்ல. அது பாருங்கள், அந்த முஷ்டி அழகாக அங்கே கையை வச்சுக்கின்னு பண்ணும்போது அழகான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ அங்கே இருக்கிற ரத்த ஓட்டம் எங்கே, நான் சொன்ன மாதிரி அந்த சிறுநீரகங்கள் 2 வகையான வேலையை செய்யுது. ஒன்று ஃபில்டர் பண்ணுது, ஒன்று அப்சர்ப்ஷன், ரத்தத்தில் இருக்கிற நல்லதையும் தீயதையும் பிரிக்குது. அங்கே ரத்த ஓட்டம் போகலைன்னா, சரியாக போகலன்னா அது ஒரு பக்கம் ஃபில்டர் பண்ணும், ஆனால் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்க தெரியாது. உடம்புல எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் தேவையில்லைன்னு பிரிக்குது. அது எவ்வளோ ஒரு எல்லா டேட்டாவும் அதுக்கிட்ட இருக்குது. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த செயல்பாடுகளோட டேட்டா ஒரு செல்லுக்கும் இருக்குது. ஒரு செல்லோட மரபணுக்களுக்கும் அதுக்குள்ளே அந்த டேட்டா இருக்குது. இல்லைனா உடம்புல எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதுக்கு எப்படி தெரியும்? ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது மூளை தான். மூளையில் அந்த ஆர்டர் போனோம் அப்படின்னா இந்த ஆதார கம்பளங்களுக்கு அதனுடைய இயக்கம் போகணும். இந்த ஆதார கம்பளம் இயக்கம் போனோன்னா மின்சாரம் சரியாக இருக்கணும், நரம்பு இயக்கங்களோட மின்சாரம் அப்புறம் முதுகுத்தண்டுக்கு போய் நேராக அது மூளையோட போய் தொடர்புபட்டு மூளையிலேருந்து ஆர்டர் வரணும். இவ்வளோ விஷயங்கள் உள்ளே நடக்குது. இதில் இருக்கிற அற்புதம் என்னென்னா, இவ்வளோ விஷயங்களையும் யோகம் சரி பார்த்துக்குது. வெறும் ரத்த ஓட்டம் மட்டும் இல்லாமல் அந்த உடல் மின்சாரத்தையும் சரி பண்ணிக்குது, உடல் காந்தத்தையும் சரி பண்ணிக்குது, இடைப்பிங்களையும் சரி பண்ணிக்குது, போகிற கம்யூனிகேஷனையும் சரி பண்ணிக்குது, மூளையில் வர செயல்பாடுகளையும் அந்த செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை யோகத்துக்கு உண்டு. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலை, எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம், எவ்வளோ பெரிய ஒரு நிகரில்லாத நிதியத்தை குருதேவர் நம்மகிட்ட கொடுத்துட்டு போய்கிறார். அற்புதம். ஸ்ரீ குருவே நம. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த இன்னும் 4 ஆதார கம்பளங்களை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். பார்த்துட்டு தத்துவ விளக்கத்தை முடிச்சிடலாம். நான் இந்த வாரமே முடிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் குருதேவர் நூலை எடுத்து படிக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிறாரு சாமி. இதே மூலாதாரத்துக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லிக்கிறார், சுவாதிஷ்டானத்துக்கு இவ்வளோ சொல்லிக்கிறார். எப்படி நம்ம இது ஒரு வகுப்பில் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு 2 வகுப்பு, அடுத்த வகுப்பில் அடுத்த 4 ஆதார கம்பளங்களையும் அந்த ஆதார கம்பளங்களை பற்றி நான் இன்றைக்கி சொன்னதை நீங்கள் எல்லாம் அடுத்த வாரம் நான் மீண்டும் கேள்வி கேட்பேன். ஒரு ஆதார கம்பளங்கள் அதுக்கு என்ன பிராணாயமோ, அதனுடைய இடம் என்ன, அதனோட இயக்கம் என்னன்னு அதையும் கொஞ்சம் பார்த்துன்னு வாங்க. ஸ்ரீ குருவே நம. வேறு ஏதாவது உங்களுக்கு தத்துவ விளக்கம் நூலை நீங்கள் படித்ததில் பற்றி ஏதாவது பகிர்ந்துக்கணும், இல்லை இந்த வகுப்பில் இப்போ நம்ம பேசுனதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஐயா, குருதேவர் கூட இல்லைனாலும் அந்த புத்தகத்தை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, அது உண்மைதான் ஐயா. ஒரு புத்தகத்தையும் படிக்கும்போது அது நமக்கு வர சந்தேகத்துக்கு உடனே பதில் சொல்கிற மாதிரியும் அவர் கூடயே பேசுகிற மாதிரிங்கிற உணர்வுங்கிறது அது இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. சரி, வேறு யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லையா? அடுத்த வாரம் வகுப்பு 7 to 8. அடுத்த ஒரு வாரம் மட்டும் 7 to 8 முடிச்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் எப்படியும் அந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸை நான் குரூப்பில் போட்டுடுறேன். அடுத்த வாரம் நம்ம இந்த 4 ஆதார கம்பளங்களையும் பார்த்து தத்துவ விளக்கத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வேதங்கள் உபநிஷங்கள் போயிடலாம். வேதங்கள் உபநிஷங்கள் போயிட்டு அப்படியே பிரம்மசூத்திரம் அதுக்கு அடுத்தது போனால் நமக்கு சரியாக இருக்கும். இந்த வாரம் அடுத்த வாரம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வேதங்கள் உபநிஷம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மகாபாரதத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். காரணம், அதனுடைய சாரத்தை எடுத்து தான் மகரிஷி மகாபாரதத்தை எடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அது என்னமா வேதங்களில் இருக்கிற விஷயத்த அவர் என்னமா அதை எடுத்துக்கின்னு அதை ஒரு கதையாக நமக்கு சொன்ன விதம், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், குருதேவர் ஞான பாரதத்தை எழுதியிருக்கிற அது எல்லாம் வேதங்கள் உபநிஷங்களில் நமக்கு வரப்போகுது. இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் அப்படியே உடற்கூற்று விஞ்ஞானமாக போயிட்டோம். கொஞ்சம் வேதங்கள் உபநிஷம் போகும்போது மகாபாரதம் உள்ள போனால் அது ஒரு தனி உலகம். அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இல்லாத விஷயங்களே இல்லை. அது எல்லாத்தையும் கொண்டு வரார் குருதேவர். நம்ம வேதங்கள் உபநிஷங்கள் போயிடலாம். அடுத்த வாரம் அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம். ஸ்ரீ குருவே நம. சரி, வேறு யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா இந்த வகுப்பை இப்போ முடிச்சிக்கலாம். அடுத்த வாரம் 7 to 8 நான் இன்வைட் அனுப்புகிறேன். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம.